சமீப காலமாவே ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டிய பேஸ் பண்ண மாரியான கதைகள் வந்து நம்ம நெறையவே பார்க்க முடியுது. அந்த வரிசையில "திரௌபதி 2" வந்து எந்த மாதிரியான தாக்கத்த வந்து சொசைட்டிக்கு கொண்டு வந்திருக்கு. அது படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி நெறைய கான்ட்ரோவர்சிக்கு வந்து அந்த படம் தள்ளப்பட்டிருக்கு அப்டின்னே சொல்லலாம். அத பத்தின அப்டேட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, என்னோட YouTube சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம பழைய பன்னாரப்பேட்டை அப்படின்ற மூவிய வந்து பிக் பாஸ் ஃபேமான பிரஜன் நடிச்சிருக்காரு. இந்த மூவிய டைரக்டர் மோகன் ஜி வந்து எடுத்திருக்காரு. இவரோட அடுத்த படமான திரௌபதி இந்த படத்த வந்து ரிச்சர்ட் ரிஷி, ஷீலா ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் அப்பவே ரிலீஸ் ஆகும்போது நெறைய பேரு இந்த படத்த பத்தி பேசி இன்னும் நெறைய கான்ட்ரோவர்சி ஆக்குனாங்கன்னே சொல்லணும். ஏன் அந்த படத்துல நடிச்ச ஷீலா ராஜ்குமாரே ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது, இந்த படத்தோட கதை டைரக்டர் என்கிட்ட சொல்லும்போது, எனக்கு கதை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவர் கதை சொல்லிட்டு இருக்கும்போதே, கண்டிப்பா இந்த படத்துல நான் தான் நடிக்க போறேன் அப்படின்னு சொன்னவங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு இன்டர்வியூல பேசும்போது, அந்த படத்துல நடிச்சது எனக்கு ஒரு கெட்ட கனவா இருக்கு. என்கிட்ட அவங்க இந்த கதைய சொல்லல அப்டின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூல. அந்த படத்துல நடிச்சவங்களே வந்து இந்த மாரியான விஷயங்கள் சொல்லும்போது, அப்போ இந்த படத்த பார்த்த நெறைய மக்களுக்கு வந்து கருத்துக்கள் வந்து வேற வேற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாரியான கதைகள் வந்து நம்ம சொசைட்டிக்கு வர்றது, இது வந்து ரொம்ப எப்பயோ ஒரு தடவ நடக்குது அப்டின்னு சொல்ல முடியாது. நடக்குது. இப்ப சமீப காலத்துல வந்து நெறையவே இந்த மாரியான விஷயங்கள் வந்து நெறையவே நடக்குது. இந்த டைரக்டர் அவரோட அடுத்த படமான ருத்ர தாண்டவம் அண்ட் பாகசூரன். நம்ம டைரக்டர் செல்வராகவன் வந்து பாகசூரன்ல வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படமும் வந்து ஒரு நல்ல மெசேஜ வந்து சொசைட்டிக்கு குடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவரோட அடுத்த படமான திரௌபதி 2வும் இப்ப கொஞ்ச நாள்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த படத்துல நம்ம சின்மயி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து இதுல வந்து ஒரு பாட்ட பாடியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் வந்து ஜிப்ரான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு வாய்ப்பு வந்தது. ஜிப்ரான் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு இந்த மாரி ஒரு பாட்டு பாடி குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அவங்க கிட்ட போய் ஒரு பாட்டு பாடி குடுத்தேன். அங்க போம்போது ஜிப்ரான் அங்க இல்ல. இந்த பாட்டு, இந்த டோன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அத நான் பாடி குடுத்துட்டு வந்துட்டேன். நான் அங்க வந்து இந்த படத்துல யார் நடிக்கிறா? யார் டைரக்டர்? அப்படின்ற எந்த கேள்வியும் நான் கேட்கல. எனக்கு இப்ப தான் தெரியும் இந்த படத்தோட டைரக்டர் இவரு. அ நடி நடிக்கிறவங்க வந்து இவங்கன்றது வந்து எனக்கு இப்ப தான் தெரியும். நானும் கேட்கல. அவங்களும் என்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன சொல்லல. ஆனா அதுக்குள்ளேயே மக்கள் என்ன மாரியான கருத்துக்கள் வைக்கிறாங்கன்னா, ஆ சின்மயி வந்து எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்வாங்களே, இவங்க இந்த மாரியான ஒரு படத்துல வந்து ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டிய பேஸ் பண்ண மாரியான கதைகள் எடுக்கிற ஒரு டைரக்டர் கதைகள்ல வந்து இவங்க வந்து நடிக்கிறாங்களே, இந்த மாரியான ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு அவங்க எப்படி ஒத்துக்குனாங்க? அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் நெறைய முன்வைக்கிறாங்க. இதுக்கு சின்மயி இந்த மாரியான ஒரு பதில வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல திரௌபதி 2ல வந்து ரிச்சர்ட் ரிஷி அண்ட் ருக்ஷானா இந்துச்சுடன் அப்படின்றவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இந்த சின்மயி இந்த மாரி சொன்னதுக்கு, இந்த படத்தோட டைரக்டர் அவரோட சோசியல் மீடியா ஹேண்டில்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸோ, இல்ல டெக்னீஷியன்ஸோ யாரையுமே வந்து நீங்க இந்த மாரி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறது வந்து நல்லா இல்ல. ஏன்னா, இந்த கதை முழுதுமே வந்து என்னோட கற்பனை. நான் எழுதின கதைகள். அத வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கும் அவங்களுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த மாரியான ஒரு அக்யூசேஷன் வந்து என் படத்துல வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாரியான ஒரு கான்ட்ரோவர்சிக்கு வந்து ஒரு படம் தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு டைரக்டர் சைடு, ஒரு புரொடியூசர் சைடு, ஒரு ஆக்டர் சைடு எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு மன வருத்தத்த தான் குடுக்கும். ஒரு படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாரியான ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு படம் போறதுன்றது வந்து அது நல்லா இல்ல. ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். இந்த படம் எந்த மாரியான ஒரு மெசேஜ நம்மளுக்கு சொசைட்டிக்கு குடுக்க வருது அப்டின்ட்டு. அதனால அ படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடியே வந்து இவரோட படம் இப்படிதான் இருக்க போது அப்டின்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷன்க்கு ஜம்ப் ஆயி, ஒ அந்த படத்துல நடிச்சவங்களோ, இல்ல வொர்க் பண்ணவங்களையோ இழுத்து வந்து ஒரு கருத்து சொல்றதுன்றது வந்து நல்லாவே இல்ல. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாரியான அ நெறைய சர்ச்சைக்குள்ளாக்கி இருக்க நெறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆன பிறகு அது வேற மாரியா இருந்திருக்கு. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படம் எந்த மாரியான ஒரு தாக்கத்த வந்து நம்ம சொசைட்டிக்கு குடுக்குது அப்டின்ட்டு. நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்கணும். ஒரு ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு டாபிக்க எடுத்தா தான் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆவும். ஒரு நம்மளுக்கு ரெவென்யூவா நெறைய ஜெனரேட் ஆகும் அப்டின்ற காரணத்துக்காக நெறைய படங்கள் எடுக்கிற டைரக்டர்ஸும் நம்ம சொசைட்டில இருக்காங்க. இல்ல இந்த மாரியான நெறைய விஷயம் வந்து நெறைய ஊருங்கள்ல வந்து நடக்குது. ஆனா, இது வந்து நம்மள நெறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஏன்னா, இங்க இருக்கிற நெறைய பேருக்கு சிட்டி வாழ்க்கை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அவங்கலாம் வந்து அவங்களுக்கு ஒரு ரூட்ஸ் கூட வந்து எங்கேயுமே வந்து ஒரு வில்லேஜ் சைடோ, இல்ல ஒரு கிராமமோ அந்த மாரியான ஒரு லிங்க் கூட யாருக்கும் நெறைய பேருக்கு இல்லாம இருக்கும். சிட்டில வாழ்ந்தவங்களுக்கும், ஒரு வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்கும். இங்க நம்மளுக்கு நெறைய பழக்கப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அங்க பழக்கப்படாத
படாத மாதிரி இருக்கும். சோ இந்த மாரி இருக்கும்போது, அங்க நடக்கிற நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சோ அத பேஸ் பண்ணி இந்த மாரியான விஷயங்கள் ஒண்ணு நடக்குது. இது வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியல. இத நான் வந்து ஒரு மெசேஜா கன்வே பண்றேன். அப்படின்ற மாரியான ஒரு சோசியல் மெசேஜ எடுத்து இந்த மாரியான படங்கள் எடுக்குறாங்களா? இல்ல வெறும் கான்ட்ரோவர்சிக்காக இத போட்டா நமக்கு இந்த மாரி ரெவென்யூ வரும் அப்படின்றதுக்காகவே வந்து படங்கள் எடுக்குறாங்களா? அப்படின்ற மாரியான கருத்துக்கள் வந்து மக்கள் நெறைய பேர் வந்து வைக்கிறாங்க. 2 தாரமாவும் இருக்கு. இப்படியும் வைக்கிறாங்க, அப்படியும் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடியே ஒரு படத்த பத்தி நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுறது அப்படின்றது வந்து ரொம்ப நாகரிகம் இல்லாத ஒரு செயல்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த படத்த பார்த்துட்ட பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். இந்த படம் எந்த மாரியான ஒரு சர்ச்சைக்குள்ள இருக்கு. இல்ல இவங்க சொல்ற மாதிரி திரௌபதியில இருந்த மாரியான ஒரு விஷயம் வந்து இதுல இருக்கா? அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நெனச்சேன். லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து, அது முழுசா நம்ம மனசார குடுக்குற ஒரு விஷயம். அங்க வந்து நம்ம லவ் பண்ற ஒருத்தவங்கள வந்து, இவங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் கம்யூனிட்டில இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம அவங்கள விட்டுட்டு போனோம்னா, அது வந்து உண்மையான லவ்வா இருக்கவே இருக்க முடியாது. முழு மனசா நம்ம அவங்கள மட்டும் பார்த்து லவ் பண்ற ஒரு விஷயம் தான் உண்மையானதா இருக்கும், தூய்மையானதா இருக்கும். அது கடைசி வரைக்கும் நிலைக்கும்னும் சொல்லலாம். அ இவங்க இதுல இருக்காங்க, இவங்க இந்த இது அப்படின்னு நெனச்சு ஒருத்தவங்கள நம்ம லவ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹேப்பியா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு எண்டிங்ல போய் முடியும்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாரியான கருத்துக்கள் வந்து இப்ப இருக்க காலகட்டத்தில நெறைய பேரு நெறைய நியூஸ் ஃபோரம்ஸ்ல வந்து பேசுறத வந்து நம்மளால கேட்க முடியுது. இதெல்லாம் வந்து ரொம்ப மன வருத்தத்த குடுக்குதுன்னு தான் சொல்லணும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் வந்து நெறைய நடக்குதுன்னு தெரியாத உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. சோ தட் அவங்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாரியான விஷயங்கள், இந்த மாரியான நெறைய கதைகள் வந்து சொசைட்டிக்கு வந்துட்டு இருக்கு. நெறைய மூவிஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவ ஷேர் பண்ணியும் விடுங்க. அண்ட் இந்த மாரியான கன்டென்ட்ஸ் நான் வேற ஏதாவது பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, என்னோட காயமேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு டிஎம்மும் பண்ணலாம். இல்ல இந்த வீடியோட கீழ நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லலாம். நான் கண்டிப்பா அந்த டாபிக் எடுத்து பேசுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. அப்பதான் நான் போடுற எல்லா கன்டென்ட்டுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே? தேங்க் யூ.